வணக்கம் உறவுகளே. தினமும் ஒரு சமையலில் இன்று முருங்கைக்கீரை குழம்பு செய்முறை. தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை 2 கப், நன்றாக கழுவி நறுக்கியது. துவரம் பருப்பு அரை கப். புளி ஒரு சிறிய எலுமிச்சை அளவு, தண்ணீரில் கரைத்துக் கொள்ளவும். பெரிய வெங்காயம் 1 நறுக்கியது. பச்சை மிளகாய் 2. தக்காளி 1 நறுக்கியது. சாம்பார் தூள் 1 மற்றும் அரை டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. எண்ணெய் 2 டீஸ்பூன். கடுகு அரை டீஸ்பூன். உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன். கறிவேப்பிலை 1 கைப்பிடி. காய்ந்த மிளகாய் 2. ஹிங் பெருங்காயம் 1 சிறிய சிட்டிகை. செய்முறை: முதலில் துவரம்பருப்பை குக்கரில் 3 விசில் வரை நன்றாக வேக வைத்து நன்கு மசித்துக் கொள்ளவும். கடாயில் எண்ணெய் சூடானவுடன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, காய்ந்த மிளகாய், பெருங்காயம் சேர்த்து தாளிக்கவும். வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி, பின்னர் தக்காளி சேர்த்து நன்கு சூடாகும் வரை வதக்கவும். மஞ்சள் தூள், சாம்பார் தூள், உப்பு சேர்த்து கிளறி புளிநீரை வடித்து ஊற்றவும். அதில் நறுக்கிய முருங்கைக்கீரையை சேர்த்து 5 நிமிடம் கொதிக்க விடவும். பின்பு மசித்த துவரம் பருப்பை சேர்த்து குழம்பு கரைத்துக் கொள்ளவும். 5 முதல் 10 நிமிடம் குறைந்த தீயில் கொதிக்கவிடி இறக்கவும். சுவையான கீரை குழம்பு தயார். இது சாதம், இட்லி, தோசைக்கு நல்ல இருக்கும் உறவுகளே.